Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிளாஸ்டிக் வயர் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான மினியேச்சர் ஸ்டார் கூட எப்படி போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். நிறைய பேருக்கு மினியேச்சர் கிராஃப்ட் எல்லாம் செய்யிறதுக்கு பிடிக்கும். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கொலுலயும் வைக்கலாம். இந்த கூடையை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நான் இந்த மாதிரி பீச் கலர் வயர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வயர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா எங்க வெப்சைட்ல நீங்க வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வயர்கள் மட்டும் இல்ல, கிளாஸ் வயர்கள், 50-50 வயர்கள், டிஸ்கோ வயர்கள் எல்லாமே எங்க வெப்சைட்ல கிடைக்கும். பீட்ஸ் அப்புறம் பட்டன்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்க ஒரு தடவை எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. நான் ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறேன். உங்களுக்கு கூட போடுறதுல நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா என்னுடைய கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டீடைலுக்கு வாட்ஸ்அப்ல சேட் பண்ணுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வயர்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ரோல் வயர்ல 7-8 கூடைகள் நீங்க போட முடியும். இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் 3 அடி எடுத்துக்கோங்க. 3 அடியில 10 வயர்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒரு வயர் கட் பண்ணாலே போதும். அடுத்த வயர்கள் அந்த வயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டே கட் பண்ணிக்கலாம். எல்லா வயர்களையும் கட் பண்ணிட்டு ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருக்கேன். இனி ரன்னிங் வயர் எடுத்துக்கலாம். நம்ம பண்டலோட ஜாயிண்டா இருக்கு பாருங்க, இதுதான் ரன்னிங் வயர்னு சொல்லுவாங்க. இது ஒரு அரை அடி எடுத்துக்கோங்க. அரை அடி எடுத்துட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா மேல இருக்க வலுவலுப்பான பகுதி அரை அடி இருக்கு. கீழே இருக்கிற வயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வயர் எடுத்துட்டு இதுல மேல போட்டுட்டு ரன்னிங் வயரை தூக்கி மேல வச்சிடுங்க. கீழே இருக்க திருமண வயரை லூப்புக்குள்ள விட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இதுல 2 வயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேலையும் கீழே இருக்கிற வயர் ஈக்குவலா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு 1/2 ஃபீட் வயர் இருக்கு. ரைட் சைடுல வயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கு. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்போதுமே லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு பார்த்த மாதிரி தான் நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வரணும். ஓகேவா? இனி அடுத்த வயரையும் ஜாயின் பண்ணலாம். அடுத்த வயர் எடுத்துக்கோங்க. அதுவும் ஈக்குவலா தான் ஃபோல்ட் ஆயிருக்கு. அதை இந்த ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுருங்க. எல்லா நாட்ஸும் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வயரையும் நீங்க ஜாயின் பண்ணிட்டு வரணும். மொத்தம் 10 வயர்கள் இருக்கு இல்லையா? 10 வயர்களையும் ஜாயின் பண்ணிருங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு பக்கமா நாட்ஸ் போட்டு வாங்க. நான் எல்லா நாட்ஸும் போட்டுட்டு நான் காட்டுறேன். பாருங்க, 10 நாட்ஸும் நான் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடிச்சு பின்னாடி ரன்னிங் வயரா 1/2 ஃபீட் நீங்க கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமே நமக்கு 1/2 ஃபீட் விட்டுருங்க. ஒரு லைன் இந்த பேஸ் லைன் போட்டா போதும். இந்த நாட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்காக தான் இந்த லைன். இந்த நாட்ஸை ஜாயின் பண்ண பின்னாடி நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி சுற்றிலும் போட்டு வரணும். நீங்க எங்க இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸ்டார்டிங்லயும் ஆரம்பிக்கலாம். நீங்க பிகினர்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். நான் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்க ரன்னிங் வயரை விட்டுட்டு நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நாட் போட ஆரம்பிக்கலாம். ரன்னிங் வயரை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த வயரை எடுத்து இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடுங்க. நாட் நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. அடுத்தும் அதே போலவே ரன்னிங் வயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த வயரை அதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடலாம். இதே மாதிரி கண்டினியூஸா நாட் போட்டு வாங்க. நாட்ஸ் போடும்போது நல்லா டைட்டா இழுத்து போடுங்க. எண்டு வரையும் போட்டு வாங்க. இப்ப எண்டு வரையும் போட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல நம்ம போடும்போது இந்த அரை அடி விட்டுருக்கோம் பாருங்க, இதையும் சேர்த்து இந்த இடத்துல நாட் போடுங்க. அப்ப ஒரு கார்னர் நமக்கு டர்ன் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 நாட்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்ல கிடைக்கும். இது ஒரு கார்னர். அடுத்த கார்னர் பேக் சைட்ல இருக்கு பாருங்க. இந்த ஒயரோட சேர்த்து நம்ம நாட் போடும்போது அடுத்த கார்னரும் டர்ன் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 முக்கோண வடிவம் கிடைக்கும். 3 நாட்ஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இனி கண்டினியூஸா நாட் போட்டு வரலாம். நம்ம ஆரம்பிச்ச இடம் வரையும் போட்டு வரலாம்.
வீடியோ லென்த் ரொம்ப அதிகமாயிடுங்கிறதுனால நான் அது வரையும் போட்டு காட்டல. இதே மாதிரி தான் அடுத்த 2 கார்னரும் 2 இடத்துலையும் நமக்கு 3 நாட்ஸ் வரும். அந்த மாதிரி போட்டு வந்துருங்க. ஆரம்பிச்ச இடம் வரையுமே போட்டு வாங்க. ஆரம்பிச்ச இடம் வரையும் போட்டு வந்த பின்னாடி லேடர் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க, நான் ஆரம்பிச்ச இடம் வரையுமே வந்துட்டேன். இது வரையும் ஒரு சுற்று ஃபுல்லா போட்டு முடிச்சிருக்கேன். 4 கார்னரும் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. 4 கார்னர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இனி வந்து லேடர் நாட் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 இன்ச் ஒயர் விட்டோம் இல்லையா, அதை வந்து நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுக்கோங்க. உள்ள எவ்வளவு லென்த் முடியுதோ அவ்வளவு லென்த் வந்து உள்ள சொருகி விட்டுக்கோங்க. உள்ள சொருகி விட்ட பின்னாடி நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் நாட் இருக்கு பாருங்க, அதை கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு மேல் பக்கம் தள்ளிங்கன்னா ஒரு லூப் கிடைக்கும். அதுல வந்து இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரிவர்ஸா அப்படின்னா சொரசொரப்பான ஒயர் மேலேயும் வலுவலுப்பான ஒயர் கீழேயும் வர்ற மாதிரி ரிவர்ஸா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த லூப்குள்ள விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்துட்டு இந்த லூப்குள்ள விட்டுடலாம். இந்த ரன்னிங் ஒயர் லூப்குள்ள விட்டுருங்க. அதுக்கப்புறமா நாட்ஸ் வந்து இழுத்து டைட் பண்ணிருங்க. நமக்கு வந்து டபுள் நாட் கிடைச்சிருச்சு. லேடர் நாட் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி வந்து அடுத்த லைன் வந்து போட ஆரம்பிக்கலாம். அடுத்த லைன் வந்து சேம் இந்த நாட்டுக்கு மேல போடக்கூடாது. இதுக்கு பக்கத்துல இருக்க ரைட் சைட்ல இருக்க நாட்ல தான் போடணும். இந்த இடத்துல நாட் போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நாட் போட்டுருங்க. இனி வந்து கண்டினியூஸா நீங்க நாட் போட்டு வர வேண்டியதுதான். இதுலயும் ஒரு சுற்று வந்து ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒரு சுற்று ஃபுல்லா போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு எண்ட்ல வந்து லேடர் நாட் வந்து போட்டுடலாம். சேம் இதே மாதிரி தான் லேடர் நாட்டு. லேடர் நாட் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிட்டு உள்ள சொருகி விட்டுடலாம். இது குட்டி கூட அப்படிங்கறதுனால நமக்கு 2 லைனே போதுமானது, அதிகமா நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி உள்ள சொருகி விட்ட பின்னாடி 2 சைட்லயும் அரை அடி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஒயர்களையும் சொருகி விட்டுருங்க. ஏன் அப்படின்னா நம்ம மேல போட்டுட்டு இதை வந்து சொருகிறோங்கிறது முடியாத விஷயம். அதனால இப்பவே வந்து சொருகி விட்டுருங்க. 2 பக்கமே சொருகிடுங்க. இப்ப இந்த மாதிரி சொருகி விட்ட பின்னாடி அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து 10 ஒயர்ஸ் இருக்கு, பேக் சைட்லயும் 10 ஒயர்ஸ் இருக்கு. இதுல வந்து 5th ஒயரையும் 6th ஒயரையும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைட்ல இருந்து கவுண்ட் பண்ணி வாங்க. 5th ஒயரையும் 6th ஒயரையும் எடுத்துட்டு 2யும் சேர்த்து அந்த இடத்துல ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இனி வந்து நமக்கு கிராஸ் நாட் தான் வரும், ரன்னிங் ஒயர் வந்து யூஸ் ஆகாது. இந்த 2யும் சேர்த்து நாட் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் கிடைக்கும். இதுல வந்து ரைட் சைட்ல 4 ஒயரும் லெஃப்ட் சைட்ல 4 ஒயரும் இருக்கு. இந்த 4 ஒயர்லயும் இந்த ஒயர்களை யூஸ் பண்ணி இந்த சென்டர்ல நாட் போட்டோம் பாருங்க, இந்த ஒயரை யூஸ் பண்ணி இந்த 4 ஒயர்களை நாட் போட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைட்ல போட்டு வரலாம். இப்போ இந்த ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணிட்டு இதுல இருக்க இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போடலாம். ரைட் சைட்ல போடும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒயரை வந்து இந்த நாட்ல வர்ற ஒயரை ஃபர்ஸ்ட் ஃபோல்டு பண்ணணும். இந்த மாதிரி இந்த பக்கம் 4 நாட் போட்டுருங்க. இப்ப பாருங்க, ரைட் சைட்ல 4 நாட் வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் சைட்ல போடணும். லெஃப்ட் சைட்ல போடும்போது நம்ம நாட்ஸ் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற ஒயரை தான் நீங்க வந்து ஃபோல்டு பண்ணணும். அப்பதான் நாட் போட முடியும். இந்த கீழே இருக்கிற ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயரை, இந்த ரன்னிங் ஒயரை வந்து அதுக்கப்புறமா இந்த ஒயரை வந்து இதுக்கு மேல சுத்திட்டு நாட் போட்டுடலாம். இதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் 4 நாட் வந்து போட்டுருங்க. இனி அதுக்கப்புறமா இப்ப வந்து இதுல வந்து 2 ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது பாருங்க. சென்டர்ல இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நாட் போடும்போது ரைட் சைட்ல 3 ஒயர்களும் லெஃப்ட் சைட்ல 3 ஒயர்களும் வரும். இந்த 2 பக்கத்துலயும் 3 நாட் வந்து போட்டுக்கலாம். இந்த சென்டர்ல போட்ட நாட் வந்து
அதில் இருக்கிற ஒயரை வந்து ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணிட்டு 2 சைட்லேயும் 3 நாட்ஸ் வந்து போட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன போடணும்னா மேலே வந்து எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது, அதில் வந்து நாட் போடலாம். அதில் நாட் போட்ட பின்னாடி பார்த்தோம்னா 2 பக்கமுமே 2 ஒயர்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 2 நாட் வந்து போட்டுக்கலாம். ரைட் சைடில் 2 நாட்டும் லெஃப்ட் சைடில் 2 நாட்டும் போட்டுக்கலாம். நீ அடுத்து வந்து சென்டரில் நாட் போட்ட பின்னாடி ரைட் சைடில் ஒரு ஒயரும் லெஃப்ட் சைடில் ஒரு ஒயரும் இருக்கு. 2 பக்கம் ஒரு ஒயர் நாட் போட்டுக்கலாம். 2 பக்கம் ஒரு நாட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து மேலே வந்து ஒரு ஒயர் வந்து எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகுது, அதில் வந்து ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போட்டு முடிச்சிடலாம். இதே மாதிரி பேக் சைட்லயும் நீங்க வந்து போடணும். பேக் சைட்லயும் இதே மாதிரி 5th நாட்டையும் பேக் சைட்லயும் இதே மாதிரி 5th ஒயரையும் 6th ஒயரையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு 2 பக்கமே நீங்க வந்து நாட் போட்டு வரணும். 2 பக்கமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நான் என்ன பண்றது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க 2 பக்கமே நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். நமக்கு இந்த இடத்துல ஒரு டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்கு. பாருங்க 2 பக்கமே நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இனி வந்து சைடு வந்து நம்ம போட ஆரம்பிக்கலாம். சைடுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்டர்ல ஒரு ஒயர் சொருகி விட்டுருக்கோம் இல்லையா, அதனுடைய 2 சைட்லயும் ஒரு நாட் வந்து எக்ஸ் ஷேப்ல ஒயர் மீட் ஆகுது. அதுல வந்து நம்ம ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேல வந்து நமக்கு 2 ஒயர்கள், அதுக்கு மேல வந்து நமக்கு 2 நாட் கிடைக்கும். எக்ஸ் ஷேப்ல 2 இடத்துல ஒயர்கள் மீட் ஆகுது, அதுல வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 3 ஒயர்கள் மீட் ஆகுது, அதுலயும் நாட் போட்டுக்கலாம். லாஸ்ட்ல வந்து இனி வந்து கம்மி பண்ணிட்டு வரலாம். இந்த 3 நாட் இருக்கு பாருங்க, அதுக்கு இடையில 2 நாட் போடலாம், அதுக்கு மேல ஒரு நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு டைமண்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 3x3 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த சைட்லயும் நம்ம வந்து 3x3 பேட்டர்ன்ல டைமண்ட் டிசைன் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த கூடை வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுல வந்து நம்ம ஒயர்களை உள்ள சொருகி விட்டுறலாம். ஒயர்கள் வந்து நம்ம இது குட்டி கூடைங்கிறதுனால உள்ள சொருகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஒரு 2 நாட்ஸ்ல சொருகி விட்டீங்கன்னா போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்களை கட் பண்ணிடுங்க. எல்லா ஒயர்களையும் நான் வந்து உள்ள சொருகிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். ஹேண்டில் வந்து இது குட்டி ஹேண்டில் தான் நான் போட போறேன். அதனால 2 அடியில 2 ஒயர் எடுத்துக்கிறேன். 2 சைடுக்கும் நமக்கு தேவைப்படும், அதனால 4 ஒயர்கள் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல இந்த 3வது லைன்ல வந்து இந்த ஒயரை வந்து உள்ள விட்டு வெளியே எடுத்துக்கலாம். 2 ஒயர்களையும் ஈக்குவலா வச்சுக்கலாம்.
2 ஒயர்ல உருட்டு ஹேண்டில் தான் இப்போ நான் போட போறேன். 2 ஒயர்களையும் சென்டர்ல இருக்க 2 ஒயர்களையும் எக்ஸ் ஷேப்ல வச்சுக்கிட்டு ரைட் சைடுல இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே வைக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு மேலே வைக்கணும். இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துட்டு போயிட்டு மேலே கீழே இந்த மாதிரி வைக்கலாம். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக கொண்டு போய் மேலே கீழே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டு வரணும். ஒயருடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ லென்த் வந்து போட்டு வந்துடுங்க. லாஸ்ட்ல வந்து சேம் நம்ம எந்த லைன்ல ஆரம்பிச்சோமோ அதே லைன்ல வந்து லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஹேண்டில் வந்து முடிக்கணும். லெஃப்ட் சைடில் வந்து 2 சைட்லேயும் 2 ஒயர்களை வந்து ஒரு நாட்குள்ளே விட்டுட்டு உள்ளே வந்து நாட் போட்டுட்டு ஒயரை வந்து சொருகிடுங்க. இதே மாதிரி 2 ஹேண்டிலும் போட்டுருங்க. பாருங்க குட்டி கூட வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்பவே அழகா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.